இந்த காலத்துல தேர்தலில் நிற்கிற எத்தனை வேட்பாளர்கள் ரொம்ப நேர்மையா இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஆனா 1200 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா வேட்பாளர்களும் நேர்மையா தான் இருந்தாங்க. அதை சொல்லுது இந்த மானூர் கல்வெட்டு. அந்த காலத்துல ஒருவர் வேட்பாளரா நிக்கணும்னா அவருக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்குன்னு கேட்டா நீங்களே ஷாக்காயிருவீங்க. ஆயிரத்தி 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாண்டிய நாட்டுல ஒருவர் அந்த மகா சபையில பங்கேற்கணும்னா அவர் முக்கியமானது முதல்ல ஒரு நிபந்தனையை விதிக்கிறாங்க. அது என்னன்னா அவர் ஒழுக்கமா இருக்கணும். அதுக்கப்புறம் இரண்டாவது நிபந்தனை என்னன்னா அவர் வேதங்கள் படிச்சிருக்கணும், அதாவது அவர் படிச்சவரா இருக்கணும். மூன்றாவது என்னன்னா அவருக்கு அந்த இடத்துல நிலம் வச்சிருக்கணும். நான்காவது என்னன்னா அவர் கண்டிப்பா எந்தவித ஸ்ரீநிதனமும் வாங்காம இருக்கணும். இத்தனை ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதான் ஒருத்தரால் அந்த மகா சபையிலேயே பங்கு பெற முடியும். இத்தனை நிபந்தனைகளை பின்பற்றி ஒருத்தர் அந்த மகா சபையில அமர்றாருன்னா அந்த நிர்வாகம் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. எவ்வளவு அழகா அந்த காலத்துல நிர்வாகம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. இது எல்லாமே 1200 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிய நாட்டில் நடந்திருக்கு. இந்த காணொலியில உங்களுக்கு ஏதாச்சும் புதுசா தெரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படிக்கு உங்கள் ரோஹித் குமார்.